10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். இப்போ நம்ம வந்து மாடுலே ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஹூக்ஸ் லா, ஸோ ஹூக்ஸ் லாவோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஹூக்ஸ் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஹூக்ஸ் லா அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் த ஸ்மால் டிஃபார்மேஷன், அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஹூக்ஸ் லாவை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி ரைட், இப்போ அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈல்டு பாயிண்ட்டு, ஃப்ராக்சர் பாயிண்ட்டு, டென்சைல் ஸ்ட்ரெஸ், பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா மாடுலே ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு 3 டைப்ஸ் பார்த்தீங்க, ஸ்ட்ரெயினில் ஒரு 3 டைப் பார்த்தீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க. அந்த லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினில் டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் சீரிங் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வால்யூம் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க. அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 டைப் இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, வந்து அதுக்கப்புறம் வந்து சேரிங் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினையும் லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம ஹூக்ஸ்லாம் வந்து என்ன சொல்லிச்சு, ஸ்ட்ரெஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அது வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸு, லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின், வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸு, வால்யூம் ஸ்ட்ரெயின், சீரிங் ஸ்ட்ரெஸ்ஸு, சீரிங் ஸ்ட்ரெயின், அது மாதிரி எடுத்து கம்பேர் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு 3 டைப் இருக்குது, ஸ்ட்ரெயினில் ஒரு 3 டைப் இருக்குது, இந்த ஒரு 3 டைப்பும் இந்த ஒரு 3 டைப் இருக்குல்ல, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு டைப்பும் ஸ்ட்ரெயினில் இருக்கிற ஒரு டைப், அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸோட செகண்ட் டைப்பு, ஸ்ட்ரெயினோட செகண்ட் டைப்பு, அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸோட தேர்ட் டைப்பு, ஸ்ட்ரெயினோட தேர்ட் டைப், இது 3 எடுத்து இது 3 நீங்கள் ரேஷியோ பண்ணுறீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா அது 3 எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ 3 எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு 3 விதமான எலாஸ்டிசிட்டி கிடைக்கும், 3 விதமான மாடுலஸ் கிடைக்கும். அந்த 3 விதமான மாடுலஸ் என்ன சார் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் விச் இஸ் ரெப்ரசன்டட் இன் த சிம்பிள் ஆஃப் Y. அடுத்து ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் சேரிங் மாடுலஸ். ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா சேரிங் மாடுலஸ்ன்னு சொல்லலாம், விச் இஸ் ரெப்ரசன்டட் இன் த சிம்பிள் ஆஃப் ஈட்டா. ஸோ அது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸோட சிம்பிள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் B, இல்லைனா சம்டைம்ஸ் கேவில் கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி we can divide it into 3 types. One is the Young's modulus, and second one is the rigidity modulus and the shearing modulus, and third one is the bulk modulus. ஸோ Young's modulus அப்படின்னு நம்ம பார்க்க, மாடுலஸ் அப்படின்னாவே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யார் சார் பார்க்குறோம் அப்படின்னா Young's modulus. ஸோ இப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா யங்ஸ் அப்படின்னாவே நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், அதாவது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ், அதுக்கு ரிலேட்டடானதான் யங்ஸ் மாடுலஸ். ஸோ அப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது when the wire is stretched or compressed. ஸோ when the wire is stretched அப்படின்னு எனக்கு என்ன சார் அப்படின்னா எலாங்கினேட் பண்ணுறீங்க, எலாங்கினேட் பண்ணிங்கன்னா that is known as the tensile stress. அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெயின், சாரி எலாங்கினேட் பண்ணிங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கு உண்டான லென்த்து சேஞ்சுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின். ஸோ நீங்கள் வந்து ஒரு வயர் இருக்குது, அந்த வயர் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா that is said to be tensile stress. The elongation of length by original length is said to be tensile strain. By applying of the length of the wire will be decreases means that force is said to be compressive force, compressive stress. The change in length and the elongation வந்து எனக்கு சரி அந்த கம்ப்ரஷன் வந்து compressive strain அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டென்சைல் அப்படின்னாலும் கம்ப்ரெசிவ் அப்படின்னாலும் இஸ் மெயின்லி டிபெண்டிங் அப்பான் த லென்த் சேஞ்ச். லென்த்து இன்க்ரீஸ் ஆனால் டென்சைல், லென்த்து கம்ப்ரஸ் ஆணுச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆணுச்சுன்னா அதுக்கு பேர் கம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த யங்ஸ் மாடுலஸ் விச் டீல்ஸ் த எலாங்கினேஷன் ஆஃப் த வயர் இன் லென்த் மேனர். லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது லென்த்தோட ஸ்ட்ரெஸ், லென்த் இன்க்ரீஸ் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் லென்த்தோட சேஞ்ச் அதோட ஸ்ட்ரெயினுக்கு இருக்கிறதா யங்ஸ் மாடுலஸ். ஸோ லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ், லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின். அப்போ Young's modulus is also defined as the ratio between the longitudinal stress and longitudinal strain.
longitudinal stress or longitudinal strain which is divided into two ways. One is the tensile stress, another one is a compressive stress. Longitudinal strain also divided into two ways. One is the tensile strain, second one is the compressive strain. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the ratio between the tensile stress to tensile strain by increasing the length. While increasing the length, Young's modulus is defined as the ratio between the tensile stress to tensile strain. When the length decreasing means the Young's modulus is defined as the compressive stress to compressive strain. So here we are taking the length increasing manner, so we can represent as y is equal to y is nothing but symbol of Young's modulus is defined as the ratio between the tensile stress and the tensile strain. I hope you already know about the symbol of stress and strain. The symbol of stress is sigma, the symbol of strain is E. So அப்போ tensile stress அப்படின்னா sigma tensile ஓட first letter sigma T. Here tensile strain, the symbol of strain வந்து E, the first letter is T. Suppose instead of tensile க்கு பதிலா if you can use compressive means the symbol can be replaced by sigma T to sigma C. Y means sigma means stress, C means compressive. Here E C அப்படின்றது E அப்படின்றது எனக்கு என்னன்னா strain, compressive strainனால C போட்டுக்கணும். இப்போ Y is equal to stress by strain. So அப்போ stress ஓட யூனிட் என்னது Newton per meter square. Strain it has no unit, you already know. அப்போ the unit of Young's modulus which is equal to the unit of stress which is equal to Newton per meter square or Pascal. ஸோ பாஸ்கல் அப்படின்றது யாரோட யூனிட் அப்படின்னா ப்ரெஷர். இந்த ப்ரெஷரை பற்றி அதிகமான கான்செப்ட் சொன்னது யார் சார் அப்படின்னா பாஸ்கல். அதனால் வந்து நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அதோட ப்ரெஷரோட யூனிட் வந்து எதில் சார் சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்கலில் சொல்கிறோம். சரி ரைட். இங்கே வந்து இப்போ எனக்கு என்னென்னா அப்போ ஹூக்ஸ் லாவோட யூனிட்டு, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டு, ப்ரெஷரோட யூனிட்டு யங்ஸ் மாடுலஸ். ஹூக்ஸ் லா, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், யங்ஸ் மாடுலஸ் ஆல் இட் ஹேவிங் த சேம் யூனிட்ஸ், எல்லாத்தோட யூனிட்டுமே ஒன்று தான். அது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் ரைட். இப்போ இது வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா ஒரு வயரோட அதோட நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஒரு வயரோட லென்த்து வந்து சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா அந்த லென்த்தோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம படிக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சம் இருக்குது 7.1. ஸோ see the graph in O is the origin. எக்ஸ் ஆக்ஸில் என்ன சார் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயின் இருக்குது, ஒய் ஆக்சஸில் யார் இருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் த 3 materials A, B, C, so it is the different materials. So there are the 3 different materials which is denoted by the A, B, C. இந்த மெட்டீரியலுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் they are given. ஸோ நம்ம கொடுத்துருக்கோம் ABC அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுக்கிட்டு எந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் மேக்ஸிமம், ஸோ யங்ஸ் மாடுலஸை வந்து நீங்கள் ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். ஐ ஆல்ரெடி டோல்ட் ஒரு கிராஃப் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த ஸ்லோப் நம்மளுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா ஸ்லோப்புக்கு உண்டான ஃபார்முலா y/x. அப்போ y/x அப்படின்னா y ஆக்சஸில் ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸ் ஆக்ஸில் ஸ்ட்ரெயின், நம்ம யங்ஸ் மாடுலஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் யூ கேன் ரைட் ஃபார்முலா ஃபார் த யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். சப்போஸ் ஏபிசியில் எந்த மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சிம்பிளி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ தோஸ் மெட்டீரியல் டு ஹேவிங் த மேக்ஸிமம் யங்ஸ் மாடுலஸ் தட் மெட்டீரியல் டெஃபினெட்லி இட் வில் ஹேவிங் த ஹை ஸ்ட்ரெஸ். ஏன்னா இந்த டேர்மும் அப்படி ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், எந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கு பதிலாக யாரோட ஸ்ட்ரெஸ் அதிகம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதிலிருந்து நம்ம யூ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் த கொஷின். ஸோ அப்போ வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கு உண்டான ஃபார்முலா பாருங்கள், டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஸ்ட்ரெஸ் யாருக்கு அதிகம், ஏவுக்கு தான் அதிகம். இங்கே பாருங்கள் இது வந்து 0, 5, 10, 15, 20 சம்வாட்டு போடுங்க. அப்போ ஏவுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகம், ஏவை விட பிக்கு கம்மி, பியை விட சிக்கு கம்மி. ஆனால் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏவுக்கு தான் ஸ்ட்ரெயின் கம்மி, பிக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகம், சிக்கு அதை விட அதிகம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் ஃபார் ஏ பட் ஸ்ட்ரெயின் இஸ் மேக்ஸிமம் ஃபார் சி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயின் இஸ் மேக்ஸிமம் ஃபார் எனக்கு என்ன சார் அப்படின்னா சி அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ ஸ்ட்ரெஸ் யாருக்கு மேக்ஸிமம்? ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் ஃபார் ஏ, தென் பி, தென் சி. அப்போ ஸ்ட்ரெஸ் ஏவுக்கு அதிகம் அப்படின்னா யாருக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கும்? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த வயர் ஏ இஸ் மேக்ஸிமம், தென் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த வயர் பி, தென் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த வயர் சி. ஸோ அப்போ இந்த கிராஃபில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏ வயரோட யங்ஸ் மாடுலஸ் தான் அதிகம் யாரை கம்பேர் பண்ணுறப்ப? பி. பியோடது அதிகம் யாரை கம்பேர் பண்ணுறப்ப? சியை கம்பேர் பண்ணுறப்ப பியோட யங்ஸ் மாடுலஸ் அதிகம், பட் ஏவை கம்பேர் பண்ணுறப்ப பியோட யங்ஸ் மாடுலஸ் வந்து கம்மி. ஸோ ரைட். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அந்த கிராஃபில் இருந்து யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்போவுமே அதோட ஃபார்முலாவை எழுதிக்கணும். யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டு அந்த ஃபார்முலாவிலேருந்து இங்கே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வச்சு இங்கே ஸ்ட்ரெஸ் யாருக்கு அதிகமோ உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதான் எனக்கு என்ன சார் அப்படின்னா சம் வந்து எனக்கு என்ன சார்னா 7.1. ஸோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 7.2. ஸோ 7.2 வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் இந்த கிராஃபில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏ வயரோட எலாஸ்டிசிட்டி அதிகம் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஏ வயரோட யங்ஸ் மாடுலஸ் அதிகம் அப்படின்னா அதோட எலாஸ்டிசிட்டி அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் த வயர் ஏ இஸ் கிரேட்டர் தென் த வயர் பி விச் இஸ் கிரேட்டர் தென் த சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதான் நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் எக்ஸாம்பிள் 7.2. A wire of length 10 meter, a wire of length 10 meter which having the cross sectional area 4.25 into 10 power of minus 4 meter square, 4 minus meter square. So it is subjected to adding with a load of mass 5 kilogram. The Young's modulus of the wire, so which is given 4 into 10 power of 10 4 into 10 power of 10 Newton per meter square. அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வயர் இருக்குது, அந்த வயரோட லென்த் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 10 மீட்டர். அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோனா 1.25 into 10 power of minus 4 மீட்டர் ஸ்கொயர். அந்த வயரோட ஒரு எண்டில் நம்ம எவ்வளோ மாசா கட்டி தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா 5 kg. ஸோ அந்த வயரோட யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 4 into 10 power of 10 4 into 10 power of 10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இந்த யூனிட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ். தென் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு 10 மீட்டர் லென்த்தும் 1.25 into 10 power of minus 4 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவும் இருக்கிற ஒரு வயரில் 5 kg வெயிட்டை நீங்கள் தொங்க போடுறப்ப ஹவு மச் இட் வில் பி எலாங்கினேட்டட். ஸோ அந்த வயரோட லென்த் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வி கேன் ஃபைண்ட் த டெல்டா எல். ஐ கோப் யூ ஆல்ரெடி நோ த ஃபார்முலா ஃபார் த யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ அது வந்து எனக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயினுக்கு உண்டான ஃபார்முலா டெல்டா எல் பை எல். ஸோ பை ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் y is equal to f by a into the L becomes, it will be the numerator, அப்போ L by delta L. ஸோ அப்போ Young's modulus equal to f by a into L by delta L. இப்போ இந்த டெல்டா எல்லுக்கு பதிலாக நம்ம டெல்டா எல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டெல்டா எல் வந்து பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது இங்கே வந்துடும், ஒய் வந்து இங்கே வந்துடும். அப்போ டெல்டா எல்ஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ இன்ட்டு எல் பை ஒய். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா எஃப் பை ஏ இன்ட்டு எனக்கு என்ன சார்னா எல் பை ஒய் அப்படின்னு எனக்கு வரும். ஸோ எஃப் அப்படின்றது எஃப்க்கு உண்டான ஃபார்முலா என்ன சார்னா எம்ஜி. ஒய் பிகாஸ் ஆஃப் தே ஆர் கிவன் மாஸ் ஒன்லி, நாட் கிவிங் த வெயிட், ஃபோர்ஸ் அவங்க கொடுக்கல, மாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா எல்ஸ் ஈக்குவல் டு இந்த இன்ஸ்டெட் ஆஃப் எஃப்க்கு பதிலாக எம்ஜி பை ஏ இன்ட்டு எல் பை ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் தெரியும். மாஸோடது வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா மாஸ் வந்து தே ஆர் கிவன் 5 kg, ஆக்சலரேஷன் டி டு கிராவிட்டி 10, the original length of the spring வந்து which is given 10 meter by area of the cross section எவ்வளோனா 1.25. ஆக்சுவலாக 1.25 அப்படின்றது which is similar to the 5.4 by 5.4 சாரி. நீங்கள் சில டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 1.33 அப்படின்னா 4/3, 1.5 அப்படின்னா 3/2, 1.25 அப்படின்னா 5/4. அப்போ இங்கே 5/4 அப்படின்னு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக. அப்போ இங்கே 5/4 into 10 power of minus 4 it is the value of area of the cross section. The value of the Young's modulus of the wire 4 into 10 power of 10. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த 4ம் கேன்சல் ஆயிரும், இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம் என்னது 10 into 10 100. ஸோ 100 அப்படின்றது 10 ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா 10 power of minus 4 அப்புறம் 10 power of 10. அப்போ வந்து எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா அப்போ 10 power of minus 4 + 10னா 10 power of 6. இங்கே வந்து 10 ஸ்கொயர். இந்த +6 வந்து எனக்கு மேலே போனுச்சுன்னா -6. அப்போ 10 power of -6, 10 power of +2, so which gives the 10 power minus 4 meter.
ஸோ 10⁻⁻⁴ மீட்டர் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த், எலாங்கனேஷன் ஆஃப் லென்த். அப்போ லென்த் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். நெக்ஸ்ட் we can learn about the bulk modulus. ஸோ பல்க் அப்படின்றது இட் இஸ் பியூர்லி பிலாங்ஸ் டு வால்யூம். அப்போ நம்ம எப்படி லென்த்து சேஞ்சு பை லென்த் ஸ்ட்ரெஸ் பை லென்த் ஸ்ட்ரெயின்னா யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொன்னோமா, அப்போ வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன சார்னா பல்க் மாடுலஸ். வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ். எப்படி லென்த் ஸ்ட்ரெயின் பை லென்த் ஸ்ட்ரெஸ் வந்து யங்ஸ் மாடுலஸோ அதே போல் வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாடுலஸ்? பல்க் மாடுலஸ். ஸோ ரைட். அப்போ பல்க் மாடுலஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio between the volume stress to volume strain. The ratio of the volume stress to volume strain அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி நார்மல் ப்ரெஷர். அதை வந்து நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா நார்மல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை சார் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஸ்ட்ரெஸ், சாரி நார்மல் ப்ரெஷர் இல்லை, நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா நார்மல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நார்மல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லலாம், ப்ரெஷர்னு சொல்லலாம். இதுதான் பல்க் மாடுலஸ். ஸோ அப்போ வந்து வால்யூம் ஸ்ட்ரெஸ், அனதர் நேம் ஆஃப் த வால்யூம் ஸ்ட்ரெஸ் என்ன சார் அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர் by volume strain. The symbol of the bulk modulus is K, or sometimes they can represent as B. The first letter of the bulk modulus Bங்கிற லெட்டர்லையும் சொல்லலாம், இல்லாட்டினா எனக்கு என்ன சார் அப்படின்னா K அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ வந்து எனக்கு என்ன சார்னா முதல்ல நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ப்ரெஷருக்கு வந்து உண்டான ஃபார்முலா என்ன? அப்போ சிக்மா ஈக்குவல் டு சிக்மா அப்படின்றது எதோட யூனிட் சார் அப்படின்னா ப்ரெஷர், சாரி சிக்மா அப்படின்றது ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டு. ஸோ ப்ரெஷருக்கு உண்டான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, சாரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஃபார்முலா என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலும் அதாவது ஸ்ட்ரெஸ்னாலும் ப்ரெஷர்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ என்ன ஃபார்முலானா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா இந்த சிக்மா நார்மல் ஸ்ட்ரெஸ் அதை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா ப்ரெஷர்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து வால்யூம் ஸ்ட்ரெயின். இந்த சிம்பிள் ஆஃப் த ஸ்ட்ரெயின் வந்து இ, அந்த வால்யூம்ன்றனால எனக்கு என்னென்னு போட்டுக்கிறோம் அப்படின்னா வி போட்டுக்கிறோம். அப்போ இ வி ஈக்குவல் டு டெல்டா வி பை வி. பிகாஸ் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் வந்து எனக்கு ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் தான் எனக்கு என்னது வால்யூம் ஸ்ட்ரெயின். எனக்கு என்ன சார் அப்படின்னா அதை வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா இருக்கும். அந்த ஃபோர்ஸ் பை ஏரியா தான் we can represent as ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மைனஸ் சைன் வந்து என்னத்தை சார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அது வந்து எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நெகட்டிவ் சைன் வந்து எனக்கு என்னென்னா இந்த ப்ரெஷர் when the pressure is applied volume will be decreases. ப்ரெஷர் மீன்ஸ் நீங்கள் வச்சு அழுத்துறீங்க. இப்போ ஒரு வாலிபால் இருக்குது, யூ ஆர் அப்ளைங் த ப்ரெஷர் மீன்ஸ் அதோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த ப்ரெஷர் த வால்யூம் டிக்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன இதோட யூனிட் பாருங்கள் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கலா. ஏன்னா ப்ரெஷருக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். அப்போ இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா யூனிட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த யூனிட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ், the unit of bulk modulus, the unit of Hooke's law, the unit of stress, the unit of pressure, the unit of rigidity modulus all are same. எல்லாமே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். எல்லாத்தோட டைமென்ஷனும் ஒன்று தான், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பல்க் மாடுலஸ் அப்படின்றது the ratio of the volume stress to volume strain. It having the formula of delta P by delta V by V. Here in the formula we are having the negative sign. The meaning of the negative sign is if you are taking the any object, if you are raising the pressure of the object, the volume decreases automatically, right? Then we can learn about the compressibility. So compressibility is nothing but the reciprocal of the bulk modulus is said to be the compressibility, or the fractional change in the volume per unit increase in the pressure are said to be compressibility. ஸோ அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா பல்க் மாடுலஸோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கம்ப்ரெசிபிலிட்டியோட சிம்பிள் என்னது சி. ஸோ அப்போ சி ஈக்குவல் எனக்கு என்ன சார் அப்படின்னா 1/k. ஸோ அப்போ 1/k அப்படின்றது பல்க் மாடுலஸ். அப்போ ஃபார்முலாவை அப்படியே ரிட்டர்னில் ரிவர்ஸில் எழுதுங்க. ஸோ மைனஸ் எனக்கு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரெயின் பை நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ சிம்பிள் ஆஃப் த வால்யூம் ஸ்ட்ரெயினுக்கு வந்து இவி. அதே போல் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சார் அப்படின்னா சிக்மா என் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னா இந்த ஃபார்முலா அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். டெல்டா வி பை வி ஈக்குவல் டு டெல்டா பி.
அப்போ ஒரு சாலிடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சாலிடோட பல்க் மாடலஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும், அதோட கம்ப்ரசிபிலிட்டி எப்படி சார் இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஸோ கம்ப்ரசிபிலிட்டி மேக்ஸிமம் மீன்ஸ் வாட் வி லேர்ன் இன்டைரக்ட்லி த சாலிட்ஸ் ஆர் டைட்லி பவுண்டட் டுகெதர். அந்த சாலிட்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா டைட்டாக பவுண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்குறோம். 7.3. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த பைசைக்கிள், so after pumping the air in the cycle tire, usually we press the cycle tire to check whether it has the enough air. கண்டிப்பாக நம்ம சைக்கிள் டயரில் காற்றடிச்சோன்னே you can press, so which is used to check whether the tire is filled with air or not, completely filled or enough, ஒரு போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து இங்கே what is the checked here, essentially the compressibility of the air. The tire should be the less compressible for it easy rolling. அப்போ நீங்கள் வந்து டயரை வந்து அமுக்கிறப்ப கம்ப்ரசிபிலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னென்னா இட் வில் ஹேவிங் த மோர் ஏர், இட் வில் ஹேவிங் த எனஃப் ஏர். அப்போ எனஃப் ஏர் அப்படின்றப்ப இட் இஸ் ஈஸி டு ரோலிங். காற்று அதிகமாக இருந்தால் தான் உங்களால் வேகமாக மூவ் பண்ண முடியுது. பஞ்சரான வண்டியாக இருந்தால் உங்களால் ஓட்டவே முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்ப்ரசிபிலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் ரோலிங், அதான் வந்து கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்குது. If you are taking the cube of side 10 cm, so ஒரு cube எடுக்கிறீங்க, அந்த cube-ஓட side வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 10 cm. So subjected to the uniform force normal to the whole surface இருக்குது. அங்கே எவ்வளோ ப்ரெஷர் சார் கொடுக்குறீங்க அப்படின்னா 10⁶ பாஸ்கல் கொடுக்குறீங்க. ஸோ due to the applying of this amount of pressure, the volume changes into 1.5 into 10⁻⁻5 meter cube. இந்த அளவுக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்கள் பல்க் மாடலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பல்க் மாடலஸ்க்கு உண்டான ஃபார்முலா என்னது, PV பை ஆக்சுவலாக P பை டெல்டா V பை V. இந்த V வந்து இங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்க நியூமினேட்டருக்கு போயிடும். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் வந்து 10⁶, வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கியூப் அப்படின்றப்ப 100 cm. ஸோ அப்போ இது வந்து சைடு தான் 100 cm. அப்போ கியூப் அப்படின்றப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா அதை நம்ம கியூப் பண்ணிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் இது வந்து சைடோட வேல்யூ 100 cm-னா 100 × 10⁻⁻2. வால்யூம்னா சைடோட கியூப். ஸோ அப்போ வந்து 100 கியூப் வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 6 ப்ளஸ் வரும். ஸோ 10⁻+6, இங்கே 10⁻−6 கேன்சல் ஈச் அதர், இங்கே 1.5. ஐ ஆல்ரெடி டோல்டு 1.5 அப்படின்றது 3/2. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6.67 × 10⁻10 Nm/m² வரும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ரசிபிலிட்டி ஆஃப் த அந்த ஸ்கொயரோட 10 cm 100 cm கூடிய சைடில் 10⁻6 பாஸ்கல் கொடுக்குறப்ப அதோட பல்க் மாடலஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து 6.67 × 10⁻10 Nm/m².